அதாவது இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா வெளி சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் மனைவி இப்படி இருக்கணும், என் புருஷன் இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும், என் பாஸ் இப்படி இருக்கணும், என் கார் இப்படி இருக்கணும், என் ஆஃபீஸ் இப்படி இருக்கணும், என் ட்ரெஸ் இப்படி இருக்கணும், என் ஊர் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் இப்படி கரெக்டா இருந்துச்சுன்னா இப்ப நான் சந்தோஷமா இருப்பேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நான் என்னுடைய சந்தோஷம் இதுல எல்லாத்துலயும் அடமானமாக இருக்கிறது. இப்ப இது ஏதாவது ஒண்ணு மாறுச்சுன்னா நான் சந்தோஷத்தை இழந்து போகிறேன். இப்ப என் புத்தி என் கட்டுப்பாட்டில் இல்லை, என் மனம் எனக்கு அடங்கி இருக்கவில்லை. அது என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்கிறேன். சோ அது மாறுச்சுன்னா இப்ப எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து விடுகிறது. இப்போ என் மனைவி, என் வீடு, என் ஆபீஸ், என் ஊரு, என் காரு, எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும் சார், இது எதுவுமே எனக்கு பாதிப்பை கொடுக்காது, எனக்கு பாதிப்பு வரவே வராது. இப்போ இது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு அடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. இதைத்தான் யோகம் என்று நாங்கள் அழைக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மனம் அடங்கி இருப்பது தான் மிக உயர்ந்த நிலை. மனம் தவறான விஷயம் அல்ல. அதை எனக்கு அடக்கி வைத்து நான் சொல்வதை அது கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு எனக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. இது ஒண்ணு இருந்துச்சுன்னா உலகத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். ஏன்னா மனம் என்னுடைய மிகப்பெரிய வேலைக்காரன். அதுதான் பூதம். நான் சொல்றதை அது கேட்கணும், அது சொல்றதை நான் கேட்கக்கூடாது. இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனையே அது அடங்காம திரியுது, அது பின்னாடி நம்ம மாட்டிக்கிட்டு திரியிறோம். அது எல்லா கணக்கையும் போடுது. ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் மேலே இவனை எனக்கு பிடிக்காது, இவன் மேலே எனக்கு வெறுப்பு வருகிறது, இவனை நான் கொல்லணும், இவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இது என் பிள்ளை, இது எனக்கு பிடித்த சாப்பாடு, இது எனக்கு பிடிக்காத ஒரு தொழில், இது எனக்கு இப்படி அப்படி, இது எல்லாமே மனதுக்குள்ளே உட்கார்ந்து அதுக்குள்ள நீங்க போய் உட்கார்ந்து நீங்கள் தான் அந்த மனம் என்று நினைத்து அது ஆட்டி படைக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது எல்லாத்திலிருந்தும் விடுதலை தான். மனம் அடங்கி இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கிறது.